லுக் ப்ரோ, இது கொஞ்சம் கவனமா கேளுங்க. நீங்க பார்க்க ரொம்ப குண்டா இருந்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க நீ நிறைய சாப்பிடுற, நீ சாப்பிடறத கம்மி பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதே நீங்க ரொம்ப ஒல்லியா இருந்தீங்கன்னா ஏன்பா சரியா சாப்பிடறது இல்லையா, உடம்புல ஏதாவது நோய் இருக்கான்னு கேட்பாங்க. அதே நீங்க ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டீங்கன்னா நீங்க சீன் போடுறீங்கன்னு சொல்லுவாங்க. அதே நீங்க சிம்பிளா ஒரு ட்ரெஸ் போட்டீங்கன்னா பாவம் ஏழ்மையில இருக்கான்னு சொல்லி உங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நீங்க நல்ல மெச்சூர்டா யாரு கூடயும் பேசாம சைலண்டா இருந்தீங்கன்னா அவன் ஒரு போரிங்கான கேரக்டர்னு சொல்லி உங்களை ஒதுக்கி வைப்பாங்க. அதே நீங்க எல்லாரு கூடயும் ஜாலியா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களை கிரிஞ்சுன்னு சொல்லி கேவலப்படுத்துவாங்க. அதே நீங்க எல்லாத்துக்கும் முன்னாடியும் தைரியமா உண்மையை மட்டும் பேசுனீங்கன்னா அவனை அவங்க அப்பா அம்மா ஒழுங்கா வளர்க்கலாம், மரியாதை தெரியாத பையன் சொல்லுவாங்க. அதே நீங்க நேரத்துக்கு ஏத்த மாதிரி லைட்டா போய் பேசுனீங்கன்னா அவனெல்லாம் நம்ப முடியாதுடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நீங்க உங்க லைஃப்ல ஜெயிச்சிட்டீங்கன்னா அவனுக்கு தலகணம் ஜாஸ்திடான்னு சொல்லி உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. அதே ஒரு வேளை நீங்க நினைச்ச விஷயத்த செய்ய முடியாம தோத்து போயிட்டீங்கன்னா நாங்க அப்பவே சொன்னோம் அப்படின்னு சொல்லி உங்களை கேவலப்படுத்துவாங்க. அதே நீங்க காசை நிறைய செலவு பண்ணாம கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணீங்கன்னா ஐயா அவன் சரியான கஞ்ச பிசினாரின்னு சொல்லுவாங்க. அதே உங்க இஷ்டத்துக்கு நீங்க காசை செலவு பண்ணீங்கன்னா அவன் 1 நம்பர் ஊதாரிடா அப்படின்னு சொல்லுவாங்க.